ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிரீன் ட்ரேட் வியூ சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அப்படின்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அந்த இண்டிகேட்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி MACD இண்டிகேட்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா வைடாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரேடர் வந்து யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர். ஸோ நிறைய நியூ இண்டிகேட்டர்ஸ்க்கும் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு டெரைவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்த MACD இண்டிகேட்டரோடும் அது வந்து பார்த்திங்கன்னா 16 பீரியட் மூவிங் ஆவரேஜ் அண்ட் 26 பீரியட் மூவிங் ஆவரேஜோட கம்பைன்டு மூவிங் ஆவரேஜ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 டைப்ஸ் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் நமக்கு வந்து இப்போ ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸாக வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட மூவிங் ஆவரேஜோட டைப் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நகரும் சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம 1லேருந்து 10 நாட்கள் வரைக்கான ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், நார்மலாக ஆவரேஜ்னால் அந்த 10 நாளோட டோட்டல் வந்து கால்குலேட் பண்ணி டிவைடட் பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பீரியட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த பீரியடுக்கான கால்குலேஷன் மட்டும்தான் காட்டும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரெகுலராக ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கடைசியில் வந்து ஒரு 50 நாளுக்கான மூவிங் ஆவரேஜை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த 50 நாளோட மூவிங் ஆவரேஜை மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லும். இதோட பேஸோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடோட க்ளோஸ் ப்ரைஸ் தான் வந்து பேஸ் டேட்டா. இப்போ நீங்கள் டே சார்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டேவோட க்ளோசிங் ப்ரைஸை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் அதோட டேட்டாவாக எடுத்துகிட்டு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 1 hour டேட்டா வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 1 hour டேட்டாவோட க்ளோசிங் ரேட் என்னன்னு பார்த்துட்டு அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து கால்குலேஷன் வந்து எடுத்துகிட்ருக்கு. இதோட மேஜர் வந்து பார்த்திங்கன்னா புல் அண்ட் பியர் ட்ரெண்டை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கான மேஜர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுது. ஸோ இதோட ரிவர்ஸ் சிக்னல் மூலமாக நம்ம வந்து புல் அண்ட் பியர் ட்ரெண்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம டேட்டாலேருந்து கேதர் பண்ணிக்கலாம். இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 டைப்ஸாக வந்து நம்ம இதோட பீரியடை வந்து எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து 5 to 25 டேஸோட நம்ம மூவிங் ஆவரேஜ் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்டர்மீடியேட் அதாவது வந்து ஸ்விங் ட்ரேட் ஒரு 3 to 5 டேஸ் வந்து ஒரு நிஃப்டி ஒரு ஸ்கிரிப்டையோ இல்லை வந்து ஒரு கமாடிட்டியோ நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 25 to 100 டேஸோட மூவிங் ஆவரேஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ லாங் டேர்மாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 100 to 250 டேஸோட மூவிங் ஆவரேஜ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபார்முலா வந்து இந்த நம்ம என்ன பீரியட் கொடுக்குறோமோ அந்த பீரியட் டிவைடட் பை அந்த பீரியடோட ரேட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் வந்து நீங்கள் மூவிங் ஆவரேஜ் கொடுக்குறீங்கன்னா அந்த லாஸ்ட் 10 டேஸோட டோட்டல் ப்ளஸ் டிவைடட் பை 10. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா மூலமாக தான் இது வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை வந்து நான் லைவாக வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 டேஸோட டேட்டா வந்து இருக்குது. ஸோ இந்த 5 டேஸை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி அந்த 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து இதோட இந்த லாஸ்ட்டு 5 டேஸோட மூவிங் ஆவரேஜ் கால்குலேட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு நாள் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஃபஸ்ட்டு டேவே வந்து ரிலீஸ் பண்ணிவிடும். செகண்ட் டேலேருந்து 6th டே வரைக்குமான டேட்டா எடுத்துக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே வந்து ஒரு நாளோட டேட்டா வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு டேவே அது விட்டுருச்சு. அந்த செகண்ட் டேலேருந்து கால்குலேட் பண்ணிக்கும். அதாவது லாஸ்ட்டு 5 டேஸோட மூவிங் ஆவரேஜை வந்து எடுத்துக்கும். ஸோ இதோட மேனுவல் கால்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட லாஸ்ட்டு மந்தோட டேட்டா வந்து நான் எடுத்திருக்கேன்.
ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் 5 டேஸோட மூவிங் ஆவரேஜ் வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 23 டேவோட இந்த டேட்டா இருக்குது. இதில் நான் 6th டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 5 டேஸ்னால் நீங்கள் லாஸ்ட்டு 5 டேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியாது. அதுக்கு முந்தின டேட்டா இருந்தால் தான் நீங்கள் லாஸ்ட்டு 5 டேஸோட எடுக்க முடியும். நான் இப்போ 6th டேலேருந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ இப்போது எப்போவுமே வந்து பேஸாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ரேட்டை தான் எடுத்துக்கணும். நான் க்ளோசிங் ரேட்டை எடுத்துக்கிறேன். ஓகே, லாஸ்ட் 5 டேஸோட க்ளோசிங் ரேட்டு நான் ஆட் பண்ணிட்டேன், டிவைடட் பை 5. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 டேஸோட மூவிங் ஆவரேஜ். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே எப்படி எடுப்பேன்னா, இந்த ஃபஸ்ட் டேவை வந்து நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன். இப்போ செகண்ட் டேலேருந்து 6th, அதாவது 2லேருந்து 6th வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ இப்போது ப்ளஸ் 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 ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணாலே போதும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக நீங்கள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கால்குலேஷன் மெத்தடு இப்போ நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி வந்து நான் சார்ட்டில் வந்து பிளாட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் investing.comல ஸோ பேசிக் சார்ட், நிஃப்டியோட பேசிக் சார்ட் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி நான் மூவிங் ஆவரேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களோட இண்டிகேட்டர்ஸில் வந்து நீங்கள் போயிடுங்க. இதில் வந்து மூவிங் ஆவரேஜ் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 டேஸோட மூவிங் ஆவரேஜ் தான் வந்து கொடுத்துருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வந்து இதில் கிளிக் பண்ணி இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50 டேஸோட மூவிங் ஆவரேஜ் நான் போடுறேன். 50 டேஸ். ஸோ 50 டேஸோட மூவிங் ஆவரேஜ் வந்து எனக்கு ஆட் ஆகிடுச்சு. நான் இதை வந்து ப்ளூ கலராக வச்சுக்கிறேன். ப்ளூ கலர் ப்ளஸ் கொஞ்சம் திக்னஸாக வச்சுக்கிறேன். அண்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு மூவிங் ஆவரேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 9 டேஸ் டிஃபால்ட்டாக ஆட் ஆகிருக்கு. நான் இதில் வந்து 200 டேஸோட மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ண போகிறேன். இன்புட் 200. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வாஸ் வந்து க்ளோஸ்ன்னு கேட்குது. டிஃபால்ட்டாகவே க்ளோஸ்ன்னு தான் இருக்கும். நீங்கள் ஹை வேணுன்னா ஹை எடுத்துக்கலாம், இல்லை ஓப்பன் ப்ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து மூவிங் ஆவரேஜை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் 200 வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து நான் வந்து ப்ளாட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து சார்ட்டில் வந்து மூவிங் ஆவரேஜை ஆட் பண்ணிட்டேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்ட் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து 2 டைப்ஸாக வந்து நம்ம மூவிங் ஆவரேஜை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதோட சிக்னல் வந்து ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் இந்த 200 ஆட் பண்ணிக்கிறேன், எடுத்துடுறேன். இப்போ வந்து மூவிங் ஆவரேஜோட இப்போ 50 டே மூவிங் ஆவரேஜ் நான் எடுத்திருக்கேன் ஷார்ட் டேர்முக்கு. எப்போல்லாம் இந்த மூவிங் ஆவரேஜோட ப்ரைஸை நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பிரேக் ஆகி கீழே வருதோ அப்போல்லாம் செல் ட்ரெண்டு. ஸோ இப்படி தான் நார்மலாக பார்ப்பாங்க. எப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜை கீழே இருந்து மார்க்கெட் ப்ரைஸ் பிரேக் ஆகுதோ அப்போ தான் பை ட்ரெண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கால்குலேஷன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 200 அண்டு 50 மூவிங் ஆவரேஜ் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிளான மெத்தடு. மார்க்கெட்டோட மூமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேப்சர் பண்ணுறது எப்படி புல்லாக பியரானு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நான் 50 டேஸோட மூவிங் ஆவரேஜ் ப்ளூ கலரில் இருக்குது, 200 டேஸோட மூவிங் ஆவரேஜ் ரெட் கலரில் இருக்குது. இப்போ எப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 200 பீரியடோட மூவிங் ஆவரேஜை 50 மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் பண்ணுதோ அப்போல்லாம் பை ட்ரெண்ட் ஆகும். எப்போல்லாம் 200 மூவிங் ஆவரேஜை அந்த 50 மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து கட் பண்ணும்போது செல்லிங் ட்ரெண்டாகவும் நமக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த 2 டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவிங் ஆவரேஜோட கால்குலேஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லா இண்டிகேட்டர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சினாரியோ வந்து நமக்கு கொஞ்சம் மேஜராக அவைலபிலிட்டி இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட ஒரு சார்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கமாடிட்டி அண்ட் கரன்சி எல்லாத்துலேயுமே பிளாட் பண்ணி அதோட ஆவரேஜோட டீட்டெயில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மார்க்கெட்டோட ரிவர்சல் ட்ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ வீடியோ கீழே வந்து ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை ப்ளஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் ஷேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.